சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் நடிகர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கேப்டன் ஐயா, விஜயகாந்த் அண்ணன் தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர், கலை உலகத்தில் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல மனிதர், நல்ல மனசுள்ள மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கின ஒருத்தர், ஒரு நல்ல அரசியல்வாதி, தைரியமான அரசியல்வாதி பேர் வாங்கின ஒருத்தர். பொதுவாக ஒரு மனுஷன் நம்ம மத்தியில் இருக்கும்போது மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க சாமின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மனிதர் கேப்டன் ஐயா உயிரோடு இருக்கும்போதே பல பேர் அவரை சாமின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள், அது அப்பேற்பட்ட விஷயங்கள். இது சாதாரணமாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி பண்ண காரியங்கள் கிடையாது. நீங்கள் ஒரு திரைப்படம் திருமூர்த்தின்னு ஒரு திரைப்படம், அது எல்லாம் எங்களை மாதிரி எத்தனையோ நடிகர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ பொதுமக்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஒரு திரைப்படத்தோட முதல் தலைப்புகள் வரும்போது அவர் மக்களுக்காக பண்ண சேவைகள், அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்கள் காட்டியிருப்பாங்க பக்கத்தில். அந்த மாதிரி இந்த சாமி, இன்னைக்கு இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, உண்மையிலே சொல்லப்போனால் அவர் கரை சேர்த்து கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கம் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கத்தில் நான் பொதுச் செயலாளராக இருக்கிறது உண்மையிலே அவரோட தைரியம், அவரோட உழைப்பு எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக வச்சு தான் நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம். முதல்ல ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் அவர் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்னோட நகைகள் கூட அவ்வளோ உற்சாகமாக, அவர் கண்களில் அவ்வளோ கண்ணீர் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. எல்லாமே லாக்கர்லேருந்து வெளில எடு, முதல்ல நகைகள் வெளில எடு, நான் பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி லாக்கரில் வச்சாருன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் இந்த நல்ல மனிதரோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் செயல்பாடுகள் ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஒரு விஷயம் எத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது. ராவுத்தர் அண்ணன், விஜயகாந்த் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து, விஜயகாந்த் அண்ணன் முக்கியமாக அவர் அலுவலகத்தில் எப்போவுமே 4 பேர் சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். வரவங்க போகிறவங்க, முக்கியமாக ரொம்ப அவஸ்தைப்படுற உதவி இயக்குநர்கள் காசே இல்லாமல் திண்டாடிட்டு பசி பட்னியோட வரவங்களுக்கும், அங்கிட்டு போகிறவங்க சினிமா துறை சார்ந்தவங்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கேப்டன் ஐயா ஆஃபீஸ்க்கு உள்ளே போனால் வெறும் வயத்தோட வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள், இது ஒரு நாள் நம்ம பண்ணலாம், 2 நாள் நம்ம பண்ணி இப்போ பெருமை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டு இருந்தார். அதுதான் எனக்கு முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிட்டு அது செயல்படணும்னு எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. இது ஒரு விஷயம் எல்லா வகையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஐயாவோட தைரியம் தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது அசம்பிளியில் இருந்தாலும் சரி, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, நடிகர் ஆக்ஷன் முதல்ல பேசக்கூடிய நடிகர்கள் ஆக்ஷன் சார்ந்த அந்த விஷயத்தில் நான் விஜயகாந்த் அண்ணன் இடம் பெற்றாரு. அதுக்கப்புறம் பொது பணியில் அவர் இடம் பெற்றாரு. மக்கள் மத்தியில் மனசில் இடம் பெற்றாரு. சாதாரண விஷயம் கிடையாது இது. நீங்கள் இப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் கேளுங்க, அந்த வயசான நான் அங்கிட்டு ஷூட்டிங் பண்ணும்போது, மதுரை அந்த பகுதியிலலாம் ஷூட்டிங் படப்பிடிப்பு பண்ணும்போது அந்த வயசானவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாட்டி கேப்டன் ஐயா எங்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போது எப்படி பரிமாறுவார். எல்லாரும் சரிசமமாக பார்க்குற ஒரே மனிதர் கேப்டன் ஐயா தான். ஒரு யூனிட்டில் 250 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் அவர் பேசுகிறதே அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், 250 பேருக்கும் நான் என்ன ஜூஸ் சாப்பிட்றேனோ, நான் என்ன கூல்ட்ரிங்க் சாப்பிட்றேனோ, நான் என்ன உணவு சாப்பிட்றேனோ அதுதான் எனக்கு கடைசி ஊழியர்கள் வரைக்கும் போகணும், இல்லைனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான் நாங்கள்லாம் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பண்ணுறதுக்கு காரணம் அவர் அன்னைக்கு பண்ணது, அது ஒரு உதாரணமாக இருக்குது. இன்றைக்கி அவர் மறைவுக்கு அன்னைக்கு நான் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, என்னால் வர முடியல. பட் இருந்திருந்தா அதான் ஒரே ஒரு விஷயந்தான் அவர் பார்த்து நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடு சாமி, அவ்வளோதான், என்னை மன்னிச்சிடு. அவர் நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் இருந்திருக்கணும், அவர் கூட இருந்து நான் கடைசி நேரத்தில் அவர் பார்த்துருக்கணும், அவர் காலை தொட்டிருக்கணும். முடியல என்னால். அவங்க குடும்பத்துக்கு
அவங்க உண்மையிலே வந்து நான் ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு தொண்டனா நீங்கள் சொல்லலாம், ஒரு அவரோட ரசிகனாக நீங்கள் சொல்லலாம். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த குடும்பத்துக்கு. இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. அண்ட் கேப்டன் ஐயா ஆத்மா சாந்தி அடையணும். கேப்டன் ஐயா இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை, ஆனால் என்றைக்குமே நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருப்பார். அது யார், ஒரு ரூபாய் இல்லை, 100 ரூபாய், யார் வேணாலும் சமூக சேவை பண்ணலாம். அது சமூக சேவை பண்ணும்போது அவர் தான் ஞாபகம் வரும். அதுதான் உண்மை. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் நடிகர் விஷால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.